ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஃபேஸ் மாஸ்க்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். பல ஏஷியன் கண்ட்ரீஸில் கொரோனாவுக்கு எதிராக ஃபைட் பண்ணுற மெயின் வெப்பனாக ஃபேஸ் மாஸ்க் சொல்லப்படுது. சைனாவில் ஃபேஸ் மாஸ்க் இல்லாமல் தெருக்களில் வரது கூட தடை செய்யப்பட்டிருக்கு. இப்படி சொல்கிற இந்த ஃபேஸ் மாஸ்க் நம்மளையும் மற்றவங்களையும் ப்ரொடெக்ட் பண்ணுதா? எந்த வகையான ஃபேஸ் மாஸ்க்கு எல்லா டைம்லையும் வேலை செய்யுது? கொரோனாவோட பேண்டமிக் டைமில் ஃபேஸ் மாஸ்க் நம்மளுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்துடலாம் வாங்க. நம்ம ஃபேஸ் மாஸ்க்கை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி கொரோனா எப்படிலாம் பரவி இருக்குது, எது மூலியமாக பரவி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம ஃபேஸ் மாஸ்க்கை பற்றி பார்த்தா முழுசாக புரியும். இதோட சிம்டம்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதோட சிம்டம்ஸ் தான் நம்ம அஃபெக்ட் ஆகிருக்கோமா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியப்படுத்தும். ஆனால் இதில் இருக்க பெரிய பிரச்சனையே கோவிடால் அஃபெக்ட் ஆன ஒருத்தர்கிட்டையும் நார்மலாக ஆரோக்கியமாக இருக்கிற ஒருத்தர்கிட்டையும் இருக்கிற டிஃப்ரெண்ட்டை கண்டுபிடிக்கிறதுன்றது நம்ம நினைக்கிறத விட சிக்கலானது. ஏன்னா கொரோனாவால் அஃபெக்ட் ஆனவங்களுக்கு 5லேருந்து 6 நாள் வரைக்கும் எந்த சிம்டம்ஸும் காட்டாமல் இருந்திருக்கு. அவங்களும் உணரவும் மாட்டாங்க. இது ஆவரேஜ் தான். 14 நாள் வரைக்கும் கூட அஃபெக்ட் ஆனவங்களுக்கு எந்த சிம்டம்ஸும் காட்டாமல் இருந்திருக்கு. ஆனால் நோய் பரவுற தன்மை பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆன முதல் நாள்ல இருந்தே பரவ ஆரம்பிக்குது. இதுலேருந்து குறைஞ்சது இப்போ நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, கொரோனாவால் அஃபெக்ட் ஆன 25% பேருக்கு எந்த சிம்டம்ஸும் இல்லை. ஆனாலும் அவங்க வைரஸை பரப்பினே தான் இருக்காங்க. இதை பற்றி வேற ஒரு விதமாக சொல்லணும்னா, நீங்கள் ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கொரோனாவால் அஃபெக்ட் ஆகலன்னு அர்த்தம் இல்லை. இப்போ உங்களால் சொல்ல முடியுமா அவங்கக்கிட்ட 100% இந்த வைரஸ் இல்லைன்னு? அதனால் நம்ம எல்லாரும் அஃபெக்ட் ஆனதாக நினச்சிக்கணும்னு நடிக்கணும். இன்றைக்கி உலகமே மாஸ்க் அணிஞ்சுன்னு இருக்கிறதுல முக்கிய காரணங்களா அசிம்டமேட்டிக்கும் ஒன்று. கொரோனாவால் அஃபெக்ட் ஆனது தெரியாமல் இருக்கிறது, எந்த சிம்டம்ஸும் இல்லாமல் இருக்கிறது அஃபெக்ட் ஆனவங்களோட ஹெல்த்துக்கும் நல்லதில்லை, அவங்களோட வீட்டில் இருக்கிறவங்களோட ஹெல்த்துக்கும் நல்லதில்லை, அவங்கள சுற்றி இருக்கிறவங்களோட ஹெல்த்துக்கும் நல்லதில்லை. லண்டனில் இருக்க ஒரு ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் கொரோனா வைரஸ் 6 விதமாக அட்டாக் பண்ணி 6 விதமான சிம்டம்ஸை தடுத்தனால 6 விதமாக அதை பிரிச்சிருக்காங்க. இருந்தாலும் இது வரைக்கும் பாதிக்கப்பட்ட கொரோனா கேசஸில் 25% வரைக்கும் அசிம்டமேட்டிக்காக தான் இருந்திருக்கு. இப்போ இந்த நோய் பரவுறது எப்படி செயல்படுதுன்றதை புரிஞ்சுக்கிறதுக்கு COVID-19 பரவுற 2 வழிகளை பார்ப்போம். ஒரு வழி கொரோனாவால் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் தொட்ட பொருளையோ தொட்ட இடத்தையோ தொட்டுட்டு உங்கள் முகத்தை தொட்டது மூலயமா பரவுது. இதுக்கு பேர் ஃபார்மைட் டிரான்ஸ்மிஷன் சொல்லுவாங்க. இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஹேண்ட் வாஷிங்கும் ப்ராப்பராக மாஸ்க் போடுறதும் இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. மாஸ்க் நீங்கள் உங்கள் முகத்தை தொடுறதை தடுக்கிற நல்ல வேலையை பண்ணுது. ரெண்டாவது எப்படி பரவுதுன்னு பார்த்தீங்கன்னா, சுவாச துகள்கள் வழியாக பரவுது, அதாவது காற்று வழியாக பரவுது. இப்போ கொரோனா இருக்கிற ஒருத்தர் தும்பும் போதும் இருமும் போதும் அவருடைய சுவாச துகள்கள் 50 சென்டிமீட்டர் வரைக்கும் போகுன்னு சொல்கிறாங்க. சுவாச துகள்கள்னால் எதுலேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா நீர்த்துளிகள்லேருந்து வருது. நீர்த்துளிகள்னால் என்னன்னா, நம்ம தும்பும் போதும் இருமும் போதும் நம்மளுடைய எச்சைகள் தெரிச்சு தனித்தனியாக போதில்லை, அதை தான் நீர்த்துளிகள்னு சொல்கிறாங்க. கொரோனா இருக்கிற ஒருத்தர் தும்பும் போதும் இருமும் போதும் 5 மைக்ரோமீட்டருக்கு அதிகமாக பெருசாக இருக்கிற நீர்த்துளிகளும் வெளியே வருது, 5 மைக்ரோமீட்டருக்கு கம்மியாக சின்னதாக இருக்கிற நீர்த்துளிகளும் வெளியே வருது. இப்போ 5 மைக்ரோமீட்டருக்கு அதிகமாக இருக்கிற நீர்த்துளிகள் பெருசாகவும் வெயிட்டாகவும் இருக்கிறதுனால சீக்கிரமாக தரையில் இறங்கிடுதுங்க. இதுவே 5 மைக்ரோமீட்டருக்கு சின்னதாக இருக்கிற நீர்த்துளிகள் ஆவியாகி காற்றுல வைரஸை மிதக்க விட்டுருதுங்க. இந்த துகள்களில் வைரஸ்கள் ஒட்டிக்கொண்டு பயணிக்கிறது தான் காற்று வழி பரவல்னு சொல்கிறாங்க. இந்த 5 மைக்ரோமீட்டருக்கும் கம்மியாக இருக்க நீர்த்துளிகளை ஏரோசோல்ஸ்னு சொல்லுவாங்க. கொரோனா பாதித்த ஒருத்தர் ஒரு நிமிஷத்துக்கு சத்தமாக பேசினா 4 மைக்ரோமீட்டர் விட்ட முடிய வைரஸ் கிருமியை கொண்டு இருக்கிற 1000 நுண்துளிகள் வெளியேறதையும் அந்த நுண்துளிகள் 8 நிமிஷத்துக்கு காத்துல இருக்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுலேருந்து வாயிலேருந்து வெளியாகிற நுண்துளிகள் மூலியமா கொரோனா வைரஸ் காத்துல கலந்து பக்கத்துல இருக்கிறவங்களையும் பாதிக்கும்னு தெரிய வருது. சூரிய வெளிச்சம் இருக்கிற இடத்துல தான் இந்த நுண்துளிகள் 8 நிமிஷம் வரைக்கும் காத்துல மிதந்துன்னு இருக்கும். இதுவே சூரிய வெளிச்சம் இல்லாத இடத்துல இந்த நுண்துளிகள் 125 நிமிஷம் வரைக்கும் காத்துல மிதந்துன்னு இருக்குமா. 6 அடி இடைவெளியை பின்பற்ற சோசியல் டிஸ்டன்சிங் மூலியமாகவும் ஹேண்ட் வாஷிங் மூலியமாகவும் மாஸ்க் போட்டு இருக்கிறது மூலியமாகவும் இதுலேருந்து நம்ம தப்பிக்கலாம். நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அதிகமான ஏரோசோல்ஸ் மெடிக்கல் ஒர்க்கர்ஸ், அதுக்கப்புறம் கொரோனாவால் அஃபெக்ட் ஆன பேஷண்ட்ஸ் கூட நெருக்கமாக வேலை செய்கிற டாக்டர்ஸ்க்கெல்லாம் மேலே பட்டுறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. இப்போ நீங்கள் கொரோனாவால் அஃபெக்ட் ஆன ஒருத்தர் இருக்கிற இடத்துல இருந்து 1 அடி தூரம் இருக்கிறீங்க, நீங்கள் அவங்க பக்கத்தில் நெருக்கமாக இருக்கக்கூடாதுன்னு ட்ரை பண்ணாலும் ஏரோசோல்ஸ் எல்லா இடத்துலையும் போகும். பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டு, அதுக்கப்புறம் க்ளோஸாக இருக்கிற அடைப்பாக இருக்கிற கடைக்கு போகிறது பதிலாக ஓப்பன் பிளேஸில் இருக்கிற கடைக்கோ வெஜிடபிள் ஷாப்புக்கோ போகிறது பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. அப்படி நீங்கள் க்ளோஸாக இருக்க ஒரு கடைக்கோ அடைப்பாக இருக்கிற ஒரு கடைக்கோ இல்லை சூப்பர் மார்க்கெட்டுக்கோ போகிறீங்கன்னா போயிட்டு டப்புன்னு வெளியே வருது நல்லது. இதில் மொதல் விஷயம் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, உண்மையிலேயே எந்த மாஸ்காலையும் நீங்கள் அஃபெக்ட் ஆகிறத தடுக்க முடியும்னு உத்தரவாதம் தர முடியாது. ஆனால் வைரஸ் பரவுறதை தடுக்கிறதுக்கான பாதுகாப்பான நடவடிக்கைகளில் சோசியல் டிஸ்டன்சிங், ஹேண்ட் வாஷ், ஃபேஸ் மாஸ்க் இந்த 3 பெரிய பகுதிகளாகவும் முக்கிய பகுதிகளாகவும் இருக்குது. ஆனால் நீங்கள் இந்த 3த்தையும் ஒன்றா கடைபிடிச்சிங்கன்னா கூட உங்களால் 100% ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் நீங்கள் அஃபெக்ட் ஆகிற சான்சஸை வியக்கிற அளவுக்கு இந்த 3 குறைக்குது. இது வைரஸ் நமக்குள்ளே வரதை தடுக்கிறதுக்கான ஒரு முக்கோணம்னு நினச்சிக்கோங்க. இந்த முக்கோணத்தில் இருக்கிற 3 பகுதிகள், அதாவது 3 பிரான்ச்சஸில் ஒரு பிரான்ச்சை நீங்கள் விட்டுட்டீங்கன்னாலும் இந்த மொத்த விஷயத்தையும் நீங்கள் பின்பற்றலன்னு அர்த்தம். அதனால் இந்த 3த்தையும் பழக்கத்தில் வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம்.
இதில் மாஸ்க் நம்மளுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்துலாமா? மொத்தம் 3 வகையான மாஸ்க்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று வந்து N95 மாஸ்க், 2 வந்து சர்ஜிக்கல் மாஸ்க், 3வது காட்டன் மாஸ்க், கிளாத் மாஸ்க்னு சொல்லுவாங்கள்ல, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய தேங்க்ஸ். சரி வாங்க நம்ம N95 மாஸ்க்கை பற்றி பார்த்துடலாம். N95 மாஸ்கால 95% வரைக்கும் ஏரோசல்ஸை ஃபில்டர் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இது வந்து நம்மளோட மூக்கு, வாய், கன்னங்களை சுற்றி நல்லா டைட்டாக செக்யூராக ஃபிட் ஆகும். அதனால நம்மளோட ஃபேஸில் நல்லா கவர் ஆகும். லீக்கேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. N95 மாஸ்கால பாக்டீரியாஸ், வைரஸ்கள் கொண்டு எல்லா வகையான துகள்களையும் அதால் ஃபில்டர் பண்ணி வெளியேற்ற முடியும். இது அதிகமாக ஹெல்த் கேரில் ஒர்க் பண்ணுற டாக்டர்ஸ், நர்ஸ், அதுக்கப்புறம் இருமல், சளி போன்ற சுவாச பிரச்சனைகள் இருக்கிற பேஷண்ட்ஸை போய் பார்க்குறவங்க, நோய் இருக்கான்னு செக் பண்ண வந்த பேஷண்ட்ஸை போய் பார்க்குறவங்க, கொரோனா பேஷண்ட்ஸ் இருக்கிற, அதுக்கப்புறம் சந்தேகத்திற்குரிய பேஷண்ட்ஸ் இருக்கிற ரூமில் போய் பார்க்குறவங்க, ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும் N95 மாஸ்க் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது வந்து சர்ஜிக்கல் மாஸ்க். அதிகமாக நம்ம ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ், நர்ஸ் இவங்கெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துருப்போம். இது வந்து ஸ்கை ப்ளூ கலரில் இருக்கும், அதுக்கப்புறம் க்ரீன் கலரில் இருக்கும். இது வந்து எதனால் செய்யப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய லேயர்ஸ் கொண்ட பேப்பர்ஸ், அதுக்கப்புறம் நான் ஓவன் ஃபேப்ரிக்னு சொல்லப்படுற துணினால் செய்யப்பட்டது. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 லேயர்ஸ் இல்லை 3 லேயர்ஸ் இருக்கும். சின்னதாக இருக்கிற டஸ்ட்டு, சின்னதாக இருக்கிற பாக்டீரியாவை தடுக்கும். அதுவும் எவ்வளோ தடுக்கும்னு பார்த்தீங்கன்னா 70% வரைக்கும் தான் சின்னதாக இருக்க பாக்டீரியாவை தடுக்கும். ஏன்னா மூக்கு மேலே, வாய்க்கு கீழே எல்லாம் ஓப்பனில் இருக்கும். அதுக்குள்ளே இருக்கிற லேயர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. அதுக்குள்ளே இருக்கிற ஃபில்டர்ஸும் ரொம்ப கம்மி. அதனால 100% பாக்டீரியாவை இதனால் தடுக்க முடியாது. இதை போட்டு இருக்கிற ஒருத்தர் இரும்பும் போதும் தும்பும் போதும் லார்ஜ் டாப்லெட்ஸ்னு சொல்கிற பெரிய நீர்த்துளிகளை தடுக்குது. நமக்கு ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன், சளி இருக்குதுன்னா அதை வெளியே ஸ்ப்ரெட் பண்ணாமல் இருக்கும். இந்த மாஸ்கை போட்டு இருக்கிறவங்களை விட மற்றவங்கள இன்ஃபெக்ஷன்லேருந்து பாதுகாக்குது. ஒன் டைம் யூஸபிள் மாஸ்க் தான். ஒரு வாட்டி யூஸ் பண்ணி ஈரமாயிடுச்சுன்னா அதை யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் நிறைய இடங்களில் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர்ஸ்க்கு தேவைப்படுறதுனாலையும், கவர்மெண்ட் கிட்ட இருக்கிறது குறைஞ்சுன்னு வர்றதுனாலையும், டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற செயினில் நிறைய இடையூறுகள் இருக்கிறதுனாலையும் N95 மாஸ்க் நிறைய இடங்களில் கம்மியாக இருக்குது. N95 மாஸ்க்குன்னு மட்டும் இல்லை, எல்லா மாஸ்க்குக்கும் இதே நிலைமை தான். மூணாவது வந்து கிளாத் மாஸ்க். COVID-19 நீங்கள் பெற மாட்டீங்கன்னு உறுதியாக சொல்ல ஒரே வழி தான் இருக்குது. ஸ்டே ஹோம். உங்களை நீங்களே தனிமைப்படுத்துறது. அவுட் சைட் வேர்ல்டு கிட்ட 0 கான்டாக்டில் இருக்கிறது. நம்மள அதிகம் பேர் இதை எல்லா டைம்லையும் மெயின்டைன் பண்ண முடியாது. நமக்கு உணவுகள் தேவை, பொருட்கள் தேவை, வெளியே போக வேண்டிய வேலை இருக்கும். அப்படி வெளியே போக வேண்டிய வேலை வந்துச்சுன்னா எந்த மாஸ்க்கும் போடாமல் இருக்கிறதுக்கு, எந்த மாஸ்க்கும் இல்லாமல் இருக்கிறதுக்கு கிளாத் மாஸ்க் போடுறது பெட்டர். இறுக்கமான துணி, டிஷர்ட்டு, காட்டன் கிளாத்தில் செய்யப்பட்ட மாஸ்க் வந்து நமக்கு எந்த மாஸ்க்கும் இல்லாமல் இருக்கிறதுக்கு பயன்படலாம். இந்த மாஸ்க்கை ஆன்லைன் டியூட்டோரியல் மூலம் நீங்களே செய்யலாம். இல்லை இதை மேனுஃபேக்சர் பண்ணுற நிறைய வியாபாரிகளிடமிருந்தோ இல்லை கடைகளிடமிருந்தோ நீங்கள் வாங்கலாம். ஆனால் அந்த மாஸ்க்கு மெலிசா இல்லாமல் திக்காக இருக்கணும். ஏன்னா திக்காக இருந்தால் தான் பெட்டர் ஃபில்ட்ரேஷன் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஒரு பாதுகாப்பான மாஸ்க் பண்ணுற வேலையை கிளாத் மாஸ்க் பண்ணுது. ஆனால் பொதுவாக இது குறைஞ்ச தடுப்புகளை தான் கொண்டு இருக்கு. சர்ஜிக்கல் மாஸ்க் பண்ணுற வேலையை 3ல் 1 பகுதி தான் இது பண்ணுது. இருந்தாலும் நம்மளுக்கு ஏதாச்சும் சளி இன்ஃபெக்ஷன் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை வெளியே ஸ்ப்ரெட் பண்ணாமலையும், லார்ஜ் டாப்லெட்ஸ்ன்னு சொல்கிற பெரிய நீர்த்துளிகளை வெளியே அனுப்பாமலையும் தடுக்குது. நம்ம எந்த மாஸ்க் யூஸ் பண்ணுறோன்னு முக்கியம் இல்லை. ஹைஜீன் மெத்தட்ஸான ஹேண்ட் வாஷிங், மற்றவங்களிடமிருந்து சோசியல் டிஸ்டன்சிங்கை மெயின்டைன் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணாதான் நம்ம எந்த மாஸ்க் யூஸ் பண்ணுறோமோ அது நமக்கு எஃபெக்டிவாக இருக்கும். எந்த மாஸ்காக இருந்தாலும் அந்த மாஸ்கை யூஸ் பண்ணும்போது சில முக்கியமான ரூல்ஸை ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து சோப் இல்லைனா சானிடைசரை வச்சு ப்ராப்பரான 20 செகண்ட் ஹேண்ட் வாஷிங் மெத்தடை யூஸ் பண்ணி நல்ல பெஸ்ட் ஹைஜீனோட நம்ம கைகளை வச்சுன்னு இருந்தால் தான் மாஸ்க் எஃபெக்டிவாக இருக்கும். அதனால் மாஸ்கை தொடுறதுக்கு முன்னாடியும் மாட்டுறதுக்கு முன்னாடியும் உங்கள் கைகளை க்ளீனாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேஸ்க்குக்கும் மாஸ்க்குக்கும் நடுவில் எந்த கேப்பும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்புறம் மாஸ்கை மாட்டிட்டு கொஞ்ச நேரம் ஆன பிறகும் இல்லை மாஸ்கை மாட்டின்னு இருக்கிறப்பையும் அதை பிடிச்சி மேலேயும் கீழேயும் இழுக்கிறது, அதை தொடுறது, அதை மாதிரிலாம் பண்ணின்னு இருக்காதீங்க. ஒருவேளை நீங்கள் உங்களே அறியாமல் தொட்டுட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் கைகளை வாஷ் பண்ணுங்கள். ஏன்னா மாஸ்கோட வெளி சைடில் நிறைய ஜேம்ஸு, பாக்டீரியாஸ்லாம் தங்கின்னு இருக்கும். அதுக்கப்புறம் மாஸ்கை கழட்டும் போது காதுக்கு பின்னாடி இருக்கிற எலாஸ்டிக் வயிறு, துணினால் ஆன வயிறு எதுவாக இருந்தாலும் பின்னாடி பார்த்த மாதிரி இழுக்கணும். மாஸ்கை கழட்டிட்ட பிறகு அதை திருப்பிக்குன்னு விளையாடாமல் உங்கள் ஃபேஸ்லேருந்து தூரமாக வைக்கணும். உங்கள் கைகளை 20 செகண்டுக்கு மறக்காமல் வாஷ் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் டெக்ஸ்டைல் மாஸ்க் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் வாஷ் பண்ணணும். குறிப்பாக 60 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கொதிக்க வைக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ சர்ஜிக்கல் மாஸ்கை நம்ம யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி அதை அப்புறப்படுத்தணும்னு பார்த்துலாமா? சில பேர் யூஸ் பண்ண சர்ஜிக்கல் மாஸ்கை முறையே இல்லாமல் லிஃப்ட்லையும், வேலை பார்க்குற இடத்துலையும், வீட்லேயும், ஓப்பன் டஸ்ட்பின்லையும் போட்டுடுறோம். நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, யூஸ் பண்ணப்பட்ட மாஸ்கில் பாக்டீரியாவும் வைரஸும் வந்து சில மணி நேரத்துலேருந்து சில நாட்கள் வரைக்கும் உயிர் வாழ்கிறதா சொல்கிறாங்க.
இது வந்து ஸ்ட்ராங்கான ஹெல்த் டிசீஸாக கொடுக்கும். இது மற்றவங்களுக்கு ஆபத்தாக முடியும். ஏன்னா காற்று மூலம் பரவக்கூடிய பாக்டீரியாவும் வைரஸும் வந்து யூஸ் பண்ணப்பட்ட மாஸ்க் மேலே அதிகமாக இருக்கும். அதனால சர்ஜிக்கல் மாஸ்கை யூஸ் பண்ணிட்ட பிறகு அதை 2ஆக மடித்து ரவுண்டாக சுற்றிட்டு அதில் இருக்க வயர் மூலியமாக அதை கட்டிட்டு ஸ்ட்ராங்கான ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் போட்டுடணும். போட்டுட்டு உங்கள் கைகளை மறக்காமல் 20 செகண்டுக்கு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். இப்படி தான் இதை அப்ரூவப்படுத்தணும். இந்த வீடியோவும் முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஓகே, பாய்.